ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். மாஞ்சோலையில் வசிக்கும் மக்கள் கீழே இறங்க வனத்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். பேருந்திலிருந்து இறங்க மறுத்து மாஞ்சோலை பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில தேயிலை தோட்ட நிலத்தை வனத்துறையிடம் ஒப்படைத்த தனியார் நிறுவனம் வனத்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் மக்களுக்கு அனுமதி இல்லை என்று வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். வனத்துறை என்ன எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் மாஞ்சோலை மக்களுக்கு? நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில அமைந்திருக்கக்கூடியது மாஞ்சோலை. இந்த மாஞ்சோலையை ஒட்டி 5 கிராமங்கள் மேலே இருக்கிறது. இந்த 5 கிராமங்களிலும் சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தார்கள். அங்க தேயிலை தோட்டம் ஒன்றும் செயல்பட்டு வந்தது. பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி என்ற தேயிலை தோட்டமும் செயல்பட்டு வந்தது. 100 ஆண்டு கால ஒப்பந்த அடிப்படையில செயல்பட்டு வந்த தேயிலை தோட்டத்தின் ஒப்பந்த காலம் வந்து 2028ஆம் ஆண்டோட நிறைவேறக்கூடிய சூழல்ல அந்த தேயிலை தோட்டத்தை மூடிவிட்டு அங்கு உள்ள நில அனைத்தையுமே வந்து வனத்துறையிடம் அந்த நிர்வாகம் வந்து கடந்த மாதம் ஒப்படைத்து விட்டது. அதன் தொடர்ச்சியாக மேலே உள்ள மக்களை கீழே இருக்கக்கூடிய பணியிலையும் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில ஏற்கனவே அங்கு உள்ள பலர் வந்து வீடுகளை காலி செய்து அரசின் நலத்திட்டங்களையும் பல்வேறு வகையில வந்து பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையான இடம் உள்ளிட்டவைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். இந்த சூழல்ல அவர்களும் மேலே அங்கு தங்கியிருப்பதாக வனத்துறை அதிகாரியினர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இந்த சூழல்ல தற்போது அங்கு தங்கியிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகனத்தில் செல்லக்கூடிய அனைவரையுமே மேலே செல்ல விடாமல் வனத்துறை அதிகாரிகள் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, இங்கு பொதுமக்கள் யாரும் தங்குவதற்கு அனுமதி கிடையாது. 5 நாட்களுக்குள்ள மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய அனைவருமே பொருட்களை எடுத்துக்கொண்டு கீழே இறங்க வேண்டும். ஏற்கனவே கீழே இறங்கியவர்கள் தவிர்த்து மேலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான என்ன நலத்திட்டம் வேண்டுமோ அனைத்தையும் அரசிடம் பெற்று தருகிறோம் என கூறி அவர்களை வந்து மேலே அனுப்பாமல் இன்றைய தினம் வந்து காலையிலேயே மணிமுத்தாறு சோதனை சாவடியில வனத்துறையினர் வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சென்ற பேருந்திலேயே அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் இறங்க மாட்டோம், நாங்கள் வந்து மாஞ்சோலையில் தான் தங்கியிருப்போம் என்று கூறி அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இரு தரப்புமே அங்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் அங்குள்ள பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். நான் மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு 50,000 இருக்காது. உங்களுக்கு 2 லட்சம் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு வந்து பெனிஃபிட் வேணும்னா நீங்க கலெக்டர் பார்த்து தான் கேட்கணும். இங்க வந்து எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கறது கலெக்டர் தான் வந்து லிஸ்ட் எடுத்துருக்காங்க. அதை மீறி நாங்க அனுப்பினா நீங்க இதை வந்து கேட்க வேண்டியது கலெக்டர் நீங்க அங்க அவங்களுக்கு நேர்ல கேளுங்கம்மா. நாங்க படிச்சு எங்களுக்கு என்னதான் ரெமடி அப்படிங்கறத கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க கேஸ் முடியட்டும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்க போகணும்னா எப்படி முடியும்? கீழ இருந்து இங்க லேபர்ஸையும் கூப்பிட்டு போய்க்கலாம். வீடு காலி பண்ணி நீங்க கீழே நீட்டா கொண்டு வரலாம். அதுக்குள்ள எந்த ஒரு தடையும் கிடையாது. எப்பனாலும் போய் நீங்க வீடு காலி பண்ணிக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ காலி பண்ணிக்கோங்க சார். இப்ப நாங்க போனா தான் பொருட்களை எடுத்து நாங்க செட்டியா கட்டி வைக்க முடியும். நீங்க எப்போ அப்படி பண்ணுனீங்கன்னா எப்படி சார்? டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.